செல்வம், எங்க போன நீ? ரொம்ப சந்தோஷம் செல்வம். நீ காலையில கோச்சிட்டு போனியா? எங்க போனியோன்னு கன்ஃபியூஷனா இருந்தது. நல்ல விஷயத்துக்காக தான் போயிருக்க. எப்படியோ வாசு ரேவதியோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தியிருக்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு 2-3 நாள்ல அவங்க 2 பேருக்கும் தனி வீடு பாக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு என்ன, தாராளமா பண்ணிடலாம். சரி, நீ உடனே வாசு கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்து. சரி சரி, நான் சமாதானப்படுத்திக்கிறேன். நீ வேலையை முடிச்சிட்டு ஆபீஸ்க்கு வா. ஓகே. டேய், எல்லாரும் நல்லா அலர்ட்டா இருங்க. அந்த செல்வம் வழக்கமா இந்த வழியா தான் வருவான். டேய், என்ன அடிச்சு அவன் கைய வெட்டுறீங்க. இனிமே அவன் ஒத்த கையோட தான் அலையணும். மச்சான், நீ கவலைப்படாத. ஓ மேல கை வச்சான்ல, இனிமே அவன் திங்கிறது கிளவுறது ஒரே கையில தான்டா. டேய், இதெல்லாம் ஓவரா தெரியல. கையெல்லாம் வெட்ட வேணாண்டா. வேணா 4 அடி அடிச்சுட்டு விட்டுறலாம். ஏன்டா இப்படி பயந்து சாவற? டேய், இவன் பயந்து காரியத்தையே கெடுத்துட போறான். ஆள் அடையாளம் தெரியாம மாதிரி மூஞ்சிய மூடுங்கடா மூஞ்சிய. அவன் வர டைம் ஆச்சு. நான் இங்க இருந்தா நல்லா இருக்காது. டேய், காரியத்தை முடிச்சிட்டு எனக்கு போன் பண்ணுங்க. சரியா? சரி மச்சான், நீ கவலையே படாத. உன்னை அடிச்ச அந்த கைய 2 துண்டாக்கிடுறான். நீ கிளம்புடா. ஓகேடா. ஐயோ, இவ வேற. போன் அட்டன் பண்ணா நந்தினி ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்திடுவா. இவ தொலை தாங்க முடியலையே. என்னது ரிங் போது போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. வாசு, எடு வாசு. ஆறு கால் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அட்டன் பண்ணலன்னா செல்வம் கை வெட்டினதுக்கு அப்புறம் டவுட் நம்ம மேல வந்துடும். அட்டன் பண்ணிடலாம். ஹலோ, என்ன வாசு நீங்க? மேடம், நான் ரோட்ல இருக்கேன். ஒரே சவுண்டா இருக்கு, ஒண்ணுமே கேட்கல. சொல்லுங்க மேடம். சரி, இப்ப எங்க இருக்கீங்க? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். இப்ப நீங்க எங்கேயும் போவேனா, உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வாங்க. ஆபீஸ்க்கா? ஏன் மேடம்? செல்வம் என்ன காரியம் பண்ணிருக்காரு தெரியுமா? உங்க மாமனார் வீட்டுக்கு போய் நீங்களும் உங்க வைஃப் ரேவதியும் சேர்ந்து வாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. வாசு. மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? உண்மையாவா சொல்றீங்க? ஆமா வாசு, உங்க மாமனார் வீட்டுக்கு நேர்ல போய் பேசி உங்களையும் ரேவதியும் தனி கொடுத்தன வைக்க ஏற்பாடு பண்ணிருக்காரு. இத எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. செல்வமும் ஆபீஸ்க்கு வரேன் இருக்காரு. நீங்க உடனே கிளம்பி வாங்க. வாசு, முதல்ல நடந்தது என்னன்னு தெரியாம அவசரப்பட்டு செல்வம் உங்களை அடிச்சுட்டாரு. அப்புறம் நான் சொன்னதை அவர் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாரு. நடந்த எதையும் மனசுல வச்சுக்காம உடனே கிளம்பி வாங்க. சரி மேடம், நான் கிளம்பி வரேன். ஓகே. ஐயோ, செல்வத்து மேல இருக்கிற கோவத்துல அவன் கையை வெட்ட ஏற்பாடு பண்ணிருக்கோம். அவன் என்னைய ரேவதி சேர்த்து வைக்க ஏற்பாடு பண்ணிருக்கானா? நல்ல விஷயமாச்சே. உடனே பசங்களுக்கு ஃபோன் பண்ணி வேணாம்னு சொல்லிடுவோம். கார் வருது, வாங்கடா.
யாரா நீங்க? டேய் ஆளை மடக்கிட்டான், இப்ப முடிச்சிருவான். டேய் வேணாண்டா. டேய் நிறுத்துங்கடா. என்னடா சொல்ற? டேய் சொல்றத செய்யுங்க, அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுங்க. என்னடா உண்மையை தான் சொல்றியா? டேய் வெட்ட வேணாண்டா, சொல்றத செய்யுங்க. ஆள் மறிச்சுன்னு சொல்லி ஓடுங்க நீங்க. ஏய் வெட்றா. ஏய் கேட தெரியுடா. போடா. ஏய் புடா. ஏய் கீழடா. ஆள் இவன் இல்லையாண்டா, வேற ஆளை பிடிச்சோம். வாங்கடா எஸ்கேப் ஆகலாம். டேய் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. சரிம்மா. மாமா எல்லாரையும் கூட்டிட்டு வர சொன்னாரு. ஆனா நாங்க மட்டும்தான் போறோம். என்னம்மா செய்யறது, உங்க அப்பாவும் உடம்பு முடியாம இருக்காரு, அவரையும் பாத்துக்கணும். ராணி வேலைக்கு போறா, ஆகாஷும் நாளையில இருந்து வேலைக்கு போயிடுவான். அதனாலதான் உங்களை போயிட்டு வர சொன்னோம். ஏமா ட்ரெயின்ல யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்கி சாப்பிட போறீங்க? ஏன்னா அதுல மயக்க மருந்து தடவி இருப்பாங்க, அப்புறம் இருக்கிறதையும் பறி கொடுத்துட இல்லப்பா, போறீங்க. அதெல்லாம் நான் ஜாக்கிரதையா இருப்பேன். நீ ஜாக்கிரதையா இருப்பமா. ஆனா இதோ மாப்பிள்ள வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மாமா, நான் யார்ட்டையும் ஒன்னும் வாங்கி சாப்பிட மாட்டேன். ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் பசிய தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக அதிரசம், சீடை, முறுக்கு, சோம்பப்படி, மிச்சர் அப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டங்களை பையில ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மாமா. வாமா ராணி. சரி நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம் ஆகாஷ், பக்கத்துல தானே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, நாங்க நடந்து போய்க்கிறோம். என்ன நீ எங்க கிளம்பிட்டீங்க? வீரபாண்டி திருவிழாவுக்கு. ராணி நீ வேணா ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வாங்க, திருவிழாக்கு போயிட்டு வருவோம். இல்லனா அவ்வளவு நாள் ஆபீஸ்க்கு லீவ் போட முடியாது, நீங்க போயிட்டு வாங்க. அப்படியா? 2 வாரம் திருவிழா, நாங்க போயிட்டு வரதுக்கு 15 நாள் ஆகும். அது வரைக்கும் சரோஜா தொந்தரவு இல்லாம நிம்மதியா இருப்ப. ட்ரெயினுக்கு டைம் ஆகுது. சரிம்மா, ஊருக்கு போய் சேர்ந்தது போன் பண்ணு. பண்றேம்மா. திருப்பதியில ரூம் போட்டு பணத்தை பறி கொடுத்த மாதிரி இப்பவும் ஏமாந்துடாதீங்க. பாத்து போயிட்டு வாங்க. ஏய் வாடா அம்மாட்ட போ. வரேன்ப்பா. மாப்பிள்ளை நல்லபடியா போயிட்டு வாங்க. குழந்தை பத்திரம். குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. இருப்போமா? ராணி என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நீ ஒண்ணும் இல்லைன்னு சொல்றத பார்த்துல ஏதோ இருக்குன்னு தெரியுது. சொல்ல என்ன விஷயம்? என்ன யோசிக்கிற? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல ஆபீஸ்ல எதுவும் பிரச்சனையா? சொல்லுமா. என்ன? ஆபீஸ்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அத்தை. நல்ல விஷயம் தானே. இதுக்கே ஒரு மாதிரியா இருக்க? ஆமா, என்ன ப்ரமோஷன்? பிரான்ச் மேனேஜர் அத்தை. வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லயே உனக்கு மேனேஜர் போஸ்டிங் கிடைச்சிருக்குமா? நான்லாம் 30 வருஷம் சர்வீஸ், அசிஸ்டன்ட் மேனேஜரா கூட ஆக முடியல. எல்லாம் உன்னுடைய அதிர்ஷ்டமா. ப்ரமோஷனோட சம்பளத்தையும் ஏத்திருப்பாங்களே. எவ்வளவு சம்பளம்? 20,000 ரூபாய் ஆகாஷ். அப்ப கம்பெனில கார் பிக்கப், தனியா கோட்ரஸ் எல்லாம் கொடுப்பாங்களா? அதெல்லாம் போக போக கொடுப்பாங்க மாமா. சரி, சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷமான விஷயங்கள்லாம் சொல்ற. ஆனா உன் முகத்துல சந்தோஷம் இல்லையே. ப்ரமோஷன்ல உனக்கு ஏதாவது விருப்பம் இல்லையா? ராணியோட வருத்தத்துக்கு காரணம் என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுங்க. என்ன சொல்ற? எல்லாத்துக்கும் காரணம் இவன்தான். ராணியை விட சம்பளம் குறைச்சலா இருக்குன்னு முதல்ல கிடைச்ச வேலைக்கு போகாம இவளை விட அதிகமா சம்பளம் கிடைச்சாதான் போவேன்னு பிடிவாதமா இருந்தா. இப்ப ராணி வேலை பார்க்க போற கம்பெனில அவளை விட 1000 ரூபாய் சம்பளம் அதிகமா கிடைச்சிருக்குன்னு ஜம்பம் பேசினவன் இவன். இப்ப ராணிக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, சம்பளமும் கூட கிடைச்சிருக்கு. இவன் என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோன்னு தெரியாம தான் ராணி கலங்கி போய் நிக்கிறான். அப்படித்தானே ராணி? இங்க பாரு,
பொம்பளைங்க சம்பாத்தியம் அப்படியே முழுசா வீடு வந்து சேரும். ஆம்பளைங்க சம்பாத்தியம் ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்களுக்கும் போக தான் மீதி வீடு வந்து சேரும். உன்னுடைய ஈகெல்லாம் தூக்கி போடுறா. இந்த காலத்துல புருஷனை விட பொண்டாட்டி தான் பெரிய பெரிய பதவியில நிறைய சம்பாதிக்கிறாங்க. டேய், நீங்க 2 பேரும் ஒன்னா படிச்சு பழகி கல்யாணம் பண்ணவங்க. உனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்ததே தப்புடா. உன் எண்ணத்தை மாத்திக்க. ஆமாண்டா, ராணி எவ்வளவு அமைதியான அடக்கமான பொண்ணு. அவகிட்ட ஈகோ பார்க்காத. இதே ராணி இடத்துல நம்ம சரோஜா இருந்திருந்தா இந்த வீட்டுல எப்படியெல்லாம் அதிகாரம் பண்ணிருப்பா தெரியுமா? ராணி முகத்தை பாரு. ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, சம்பளமும் அதிகமா கிடைச்சிருக்கு. அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட இல்ல. உன்னை நினைச்சு எப்படி கலங்கி போயிருக்கா பாரு. ஓ முகத்துல சந்தோஷம் வந்தாதானடா அவ முகத்திலயும் சந்தோஷம் வரும். நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா. போக போக கொஞ்சம் கொஞ்சமா அவனை மாத்திப்பான். நான் வருத்தப்படுறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு மாமா. என்ன காரணமா? என்னை விட குறைச்சலா சம்பளம் வாங்குறதையே கௌரவ குறைச்சலா நினைச்சுக்கிட்டு முதல்ல கிடைச்ச வேலையை தூக்கி போட்டுட்டு என்னை விட அதிக சம்பளம் கிடைக்கிற வேற வேலையை தேடிக்கிட்டாரு ஆகாஷ். இப்ப நான் அவர் கூட ஒன்னா வேலை பார்க்கணும். அதை நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்னம்மா சொல்ற? நான் மேனேஜரா ப்ரமோஷனா இருக்கிறது நாளைக்கு ஆகாஷ் ஜாயின் பண்ண போற பிரான்ச்சுக்கு தான் அத்தை. நான் மேனேஜர், எனக்கு கீழே அவருக்கு போஸ்டிங். ஆகாஷ் எப்படி ஒர்க் பண்ண போறாரு, நான் எப்படி அவர் வேலை வாங்க போறேன், இதெல்லாம் நினைச்சுதான் நான் ரொம்ப கலங்கி போயிருக்கேன். என்ன வாசு, எதுக்கு ஃப்ரெண்ட் ரூமுக்கு போற நீங்க? நடந்த விஷயம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. விசாரிக்காம இப்படி கை நீட்டிட்டாருங்கிற கோவத்துல கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலான்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். உங்க போன் வந்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது மேடம். அதான் திரும்பி வந்துட்டேன். நல்ல வேலை, பசங்க எதுவும் பண்ணல, நல்லபடியா வந்துட்டான். நீ எந்த தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இல்லன்னு நடந்தது என்ன நான் விளக்கம் கொடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு கோஸ்ட் போனது ஏன் தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க. சரி விடு. செல்வம், என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? வர வழியில ஒரு பெரிய பிரச்சனை. இந்த மயிறு இழல தப்பிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் தப்பிச்சு வந்தேன். மயிர் இழையில தப்பிச்சு வந்தியா? என்ன சொல்ற? யாருன்னே தெரியல, வண்டியில வந்துட்டு இருக்கும்போது ஒரு 3 பேர் முகமுடியெல்லாம் போட்டு திடீர்னு வண்டியை வழி மறிச்சு என் கையை பிடிச்சி இழுத்து வெட்ட பார்த்தாங்க. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? நான் அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்கு போராடி பார்த்தேன். ஆனா என் 2 கையும் டைட்டா பிடிச்சி லாக் பண்ணிட்டாங்க. ஒருத்தன் கையை வெட்டுறதுக்காக ஓடி வந்தான். நான் கூட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். அந்த நேரம் பார்த்து இன்னொருத்தனுக்கு ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சு. டே, நம்ம விட்ட வந்தது இவனெல்லாம் ஆள் மாறிடுச்சு, எஸ்கேப் ஆயிடலான்னு என்னை தள்ளி விட்டு ஓடி போயிட்டாங்க. யார் அவங்க? எதுக்காக ஒண்ணு வெட்ட வரணும் அப்புறம் விட்டுட்டு ஓடணும்? வாசு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல மேடம். ஆனா என் மாமனார் தான் இவருக்கு பயங்கர எதிரியா இருந்தாரு. அவர் கூட இப்ப திருந்தி நல்லவரா வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுவும் சரிதான். நானும் முதல்ல இந்த பசங்க வந்து நின்னோன்னே நமக்கு யாரும் எதிரி இருக்காங்கன்னு யோசிச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது ஆள் மாறி வந்துட்டாங்கன்னு. மொத்தத்துல இது நமக்கு வச்ச குறி இல்ல. அப்படிதான் இருக்கணும். இல்ல செல்வம், இது அப்படியே விட்டுடக்கூடாது. எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைப்போம். வளர்ற நேரத்துல கண்ணுக்கு தெரியாத எதிரிங்களா கூட இருக்கலாம் இல்லையா? மேடம், போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம் மேடம். ஏன்னா பேப்பர்ல போட்டாங்கன்னா அப்புறம் அண்ணி பயந்துருவாங்கல்ல. ஆமா நந்தினி, இந்த விஷயம் பேப்பர்ல எல்லாம் வந்துச்சுன்னா அரசனா ரொம்ப பயந்துருவா. அப்புறம் ராத்திரி 8 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும்லாம் ஆரம்பிப்பா. எந்த வேலையும் நடக்காது. அதனால இது போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். சரி. அப்புறம் இன்னைக்கு நடந்த பிரச்சனையில ஷெட்ல எந்த வேலையும் நடக்கல. நாளைக்கு டெலிவரி கொடுக்க வேண்டிய காரெல்லாம் அப்படியே இருக்கு. என்ன பண்றது? ஐயோ, நம்மளை பொறுத்த வரைக்கும் சொன்ன டேட்ல டெலிவரி கொடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நைட்டு பூரா இருந்து வேலை செஞ்சு எல்லா வேலையும் முடிச்சு தரேன். நீ அர்ச்சனாக்கு ஃபோன் பண்ணி நைட்டு நான் வரமாட்டேன், காலையில் தான் வருவேன்னு சொல்லு.